வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இரு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காஸ்மாஸ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிளப் தலைவர் பிரபாகரன், செயலாளர் சுரேஷ், முன்னாள் தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குஷால், அம்பலவாணன், சோஃபன் குப்தா மற்றும் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எனர்ஜி ட்ரிங்க், பிஸ்கட் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. வாக்களித்து இந்திய தேர்தல் சரித்திரத்தில் நீங்கா இடம் பெறுவோம். சரித்திரம் உங்கள் கைவிரலில். மறவாதீர். தேர்தல் நாள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. வாக்காளர் பெருமக்களே, மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் சார்பாக வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் முறைசார்ந்த வாக்காளர் கல்வி மற்றும் வாக்கெடுப்பில் பங்கேற்பு எனும் சிறப்பு திட்டத்தின் கீழ் வாக்கெடுப்பில் பங்கேற்பதன் அவசியம் பற்றியும் எடுத்து செல்கின்றது. அவ்வகையில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் வாக்காளர் கல்வியின் மைய கருத்துக்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவது பெருமை அடைகின்றது. வாக்காளர் பெருமக்களை வாக்களித்திட ஆயத்தமாக இருக்கவும். தேர்தல் தினத்தன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று முல்லாவீதி, உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். سمع الله لمن حمده. الله أكبر. புதுவையில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நேற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டில் கல்யாணசுந்தரம், ராஜ்பவனில் விபி ராமலிங்கம், ஊசுடு தனியில் தீப்பாய்ந்தான், மணவெளியில் ஆர் செல்வம், திருநள்ளாறில் ராஜசேகரன், நிரவி டிஆர் பட்டினத்தில் மீனாட்சி சுந்தரம், மாஹேவில் தினேஷன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை எனும்
கவிதை நடையில் புதிய விளக்கம் அளிக்கும் திருக்குறள் உரை நூல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி வெற்றி தமிழர் பேரவை சார்பில் புதுவை ஜெயராம் உணவகத்தில் இன்று காலை கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை எனும் நவீன காலத்திற்கேற்ப எளிமையான கவிதை நடையில் புதிய விளக்கத்துடன் அளிக்கும் திருக்குறள் உரை நூல் வெளியிடப்பட்டது. இது ஜூலை 13, 2025 வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் இந்நூல் இன்று காலை வெளியிடப்பட்டது. பாரம்பரிய இலக்கிய நேர்த்தியுடன் சமகால சிந்தனைகளையும் இணைத்து இளைஞர்களுக்கு புரியும் வகையில் இந்த உரை அமைந்துள்ளது. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு பேராசிரியர் சந்திரசேகரன் தலைமை வகித்தார். பொறிஞர் இரா தேவதாசு வரவேற்புரை வழங்கினார். புரவலர் முத்து சுகுமாரன், பாவலர் சீனு வேணுகோபால், நீதிபதி அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் தி. கோவிந்தராசு நோக்க உரையாற்றினார். பேராசிரியர் ப. ரவிக்குமார் நூல் மதிப்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக கவிப்பேரரசு வைரமுத்து சிறப்புரையாற்றினார். நிறைவாக பாவலர் சு. சங்கர் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் வேரட்டீஸ்வரன், ராமதாசு காந்தி, மண்ணாங்கட்டி, அரங்க செந்தில்குமார், பூங்குழலி பெருமாள், அருள்குமார், ராமச்சந்திரன், ஆலவந்தார் சித்தன், பொன் முருகன் ஆகிய விழாக்குழுவினர் செய்திருந்தனர். இங்கு மூன்றுக்குமே ஒரு கால் நூற்றாண்டு இடைவெளி இருந்திருக்கிறது. 75 அகிலனுக்கு வழங்கப்பட்டது, 2002 ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டது, 2025 வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் தமிழுக்கு விருது தருவது என்பது ஆரோக்கியமான விருது முறை அல்ல. இனி இந்த இடைவெளி குறைய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது தமிழுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட வேண்டும். எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அதற்கு தயாராக எழுந்து நிற்க வேண்டும். இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரசியல் இருக்கிறதா? அரசியல் இருப்பதாக நான் கருதவில்லை. பட்டியலில் உள்ள 24 மொழிகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஒரு மொழிக்கு ஒரு முறை என்று இந்த விருது வழங்கப்படுவதனால் அந்த சுழற்சி முறையில் தாமதமாகிறது. இன்னும் சில மொழிகள், இந்தி 12 முறை பெற்றிருக்கிறது, கன்னடம் 8 முறை பெற்றிருக்கிறது, மலையாளம் 6 முறை பெற்றிருக்கிறது, வங்காளம் 6 முறை பெற்றிருக்கிறது, தமிழ் இப்போதை சேர்த்து 3 முறைதான் பெற்றிருக்கிறது. தமிழ் மொழி இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்தது அல்ல. இனி இந்த சுழற்சி முறையில் தமிழை நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்று நான் டெல்லி ஞானபீடத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? தேர்தல் சூடு பிடித்து இருக்கிறது என்பதற்கு இது மார்ச் மாதம் என்பதும் ஒரு காரணம். ஏப்ரல் மாதத்தில் இன்னும் அதிகமாக சூடு பிடிக்கும் என்று நான் இருக்கிறேன். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டு ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன. மே ஓட்டு எண்ணிக்கையும் சூடாக இருக்கும். மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும், அதுவும் சூடாக இருக்கும். அதனாலதான் மே மாதம் தேர்தல் நடத்துறாங்களா? இருக்கலாம். சார், நீங்க எழுதிய புத்தகங்கள் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து உங்களுடைய படிப்பு என்னவா இருக்கும்? அதற்கான பணிகளை நீங்க இறங்கிட்டீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நான் ரசிக்கிறேன். இப்போது ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. 7500 பாடல்கள் எழுதிய நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு பாடல் தொகுதி மட்டும் வெளியிட்டிருக்கிறேன். 1000 பாடல்கள் என்ற அந்த தொகுதியை என் தமிழாசார் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள் 2011. இப்போது 2ஆம் தொகுப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு 1001 பாடல்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறேன். இந்த 1001 பாடல்கள் என்ற என் பாடல்களின் 2ஆம் தொகுப்பு 2026 ஜூலையில் வெளிவரும். அதற்கு பிறகுதான் படைப்பிலக்கியம் குறித்து நான் சிந்திக்க வேண்டும். கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சை உருவாகத்தானே செய்யும். சர்ச்சை இருந்தால் தானே அவன் எழுத்தாளன். சர்ச்சை இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருளாயிற்றே. எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வேண்டாம், சிந்தனையாளர்களாகவே இருக்கட்டும். சர்ச்சை வரட்டும். சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு.
தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. கை கொடுக்கும் கை தொண்டு நிறுவனம் சார்பில் சுந்தரமுருகன் அன்னதானம் செய்தார். கை கொடுக்கும் கை தொண்டு நிறுவனத்தின் சார்பில் இன்று ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தை மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழாவில் கலந்து கொண்டு முனைவர் சுந்தரமுருகன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை புதுச்சேரியின் நிறுவன தலைவர் திரைப்பட நடிகர் சபரி மற்றும் திரைப்பட நடிகர் முத்து மற்றும் திரு ரவிக்குமார் மற்றும் புதுச்சேரி சமூக பணியாளர்கள் செந்தாமரை கண்ணன், அமரேசன், திருவண்ணாமலை மாவட்டத்தின் தமிழ்நாடு அரசு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி ரவி, சமூக பணியாளர்கள் மணி மற்றும் தர்மராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இந்த அன்னதானமானது தர்மராஜ் அவர்களின் தாயார் வெள்ளையம்மாள் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவுக்காக அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை வெயிலுக்கு இதமாக புதுவையில் தற்போது மஞ்சள் நிற தர்பூசணி விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு இதமாகவும் உடலில் ஏற்படும் வெப்பத்தை தணிக்கவும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கவும் குளிர்பானங்கள், இளநீர், பழச்சாறு, தர்பூசணி உள்ளிட்டவற்றை மக்கள் வாங்கி பருகுகின்றனர். கோடை வெயில் தொடங்கும் முன்பே கடந்த ஜனவரி மாதம் முதல் புதுவை பகுதியில் தர்பூசணி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வழக்கமாக தர்பூசணியின் உள்பகுதி சிவப்பு நிறத்தில் இருப்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். தற்போது புதிய வரவாக மஞ்சள் நிறத்தில் உள்ள தர்பூசணி புதுவை மறைமலை அடிகள் சாலையோரத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. இவை தமிழக பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்துள்ளது. மஞ்சள் நிற தர்பூசணி குறித்து வியாபாரிகளிடம் கேட்டபோது பழத்தின் நிறம் மட்டுமே மாறி உள்ளது, ஆனால் 2 வகையான பழங்களும் ஒரே மாதிரியான சுவையை கொண்டது என்று தெரிவித்தார். புதிய வகை மஞ்சள் தர்பூசணியை வாங்கி சுவைத்த பலர் அதனை தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதுவும் தர்பூசணி தான், புது ரகம்ன்றதுனால இப்போ விவசாயிங்க வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இது நம்ம இங்கே கிட்ட போடல, காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறு அந்த ஏரியாவில் தான் போட்டிருந்தாங்க. அங்கேருந்து தான் வந்து நமக்கு இது வந்து தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா 19 ரூபா ரேட்டு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டு இது பண்ணி நாங்கள் 30 ரூபா கிலோ விற்கிறோம். இது ஆனால் நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. சாப்பிட்டா கொலஸ்ட்ராலு, ஹார்ட் பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக நல்லா இருக்குதுன்றாங்க. அதனால தான் இது இப்போதைக்கு சென்னையில் ட்ரெண்டிங்காக இருக்குது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். புதுவை முத்தியால்பேட்டை உதவி ஆய்வாளர் நந்தகுமார் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். முத்தியால்பேட்டை வஉசி நகர் அருகில் சிலர் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்றபோது 3 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய போது அவர்கள் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வெற்றிவேல், முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ், அஜித், கிருஷ்ணராஜ் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அவர்களை சோதனையிட்ட போது அவர்களிடம் 200 கிராம் கஞ்சா இருந்தது. இதில் வெற்றிவேல் சட்டக்கல்லூரியில் படித்து வருகிறார். மற்ற 2 பேரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஊசுடு தொகுதியில் சாய்ஜே சரவணன்குமார் எம்எல்ஏவுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலால் அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏ சாய்ஜே சரவணன்குமாருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலால் ஆளும் பாஜக வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கட்சி தலைமைக்கு எதிராக ஆவேசமாக முழக்கமிட்ட அவர்கள் அலுவலக வாசலிலேயே கற்பூரம் ஏற்றி இனி ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட மாட்டோம் என்றும் பாஜக பக்கம் வரமாட்டோம் எனவும் உருக்கமாக சத்தியம் செய்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.